ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு இணையத்தின் உயரம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கமானது உயரத்தை போல் 3 மடங்கு எனில் இணையத்தின் பரப்பு யாது? உயரம் வந்து ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ 3 × 15 அது எத்தனை? 45. அப்போ இணையத்தின் பரப்பு ஃபார்ம் என்னன்னா BH. B வந்து 45, H வந்து 15. இது ரெண்டே பேருக்கு நமக்கு கிடச்சிரும். 5 25 5 மிச்சம் 2 20 4 5 22 22 ஓரஞ்சு 5 இங்கே 4 5 7 6 675. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தற்போது தாயின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு ஆகும் எனில் தாயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தாயின் வயது எவ்வளவு? மகளின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். அப்போ 4வது டேபிள் எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. இது 4வது டேபிளில் வருதா? இல்லை. இது 4வது டேபிளில் வருது, இது 4வது டேபிளில் வருது, இதுவும் 4வது டேபிளில் வருது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ இது 4 மடங்குனா மகளுக்கு வயசு என்ன இருக்கும்? 4 மடங்குனா அப்போ இதில் 4ஆல் ஒத்துட்டிங்கன்னா இது கிடைக்கும் 6. இது 4ஆல் ஒத்துட்டிங்கன்னா 9, இதை 4ஆல் ஒத்துட்டிங்கன்னா 7. 3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு 27 ஆகும். இங்கே என்ன ஆகும்? 9 வயசு ஆகும். இங்கே 39 ஆகும். இங்கே 12 ஆகும். இங்கே 31, இங்கே 10 ஆகும். எல்லாத்தையும் 3 கூட்டியிருக்கோம். இப்போ எது 3வது டேபிளில் வருது பாருங்க. இது 3ஆல் பிறகு 30 வரும். அப்போ இது இல்லை. இதை 3ஆல் பிறகு 36 வரும். இது இல்லை. இது மட்டும் தான் 3 மடங்குல இருக்குது. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் எடுத்துருக்காங்க. 5/14 × 7/4 - 4/7 × 6/5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் போர்ட் மாஸ்ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளது முதல்ல செய்யணும். இப்போ இது செஞ்சிங்கன்னா 4 7 7 14 இங்கே இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வகுத்தல் இருக்குது. அப்போ இங்கே இதை மட்டும் பண்ணிங்கன்னா 5/4 2 8 5/8 - 4/7 பின்னங்களாக இருந்தால் வகுத்தலில் இருந்தால் அதோட தலைகீழ பெருக்கிடலாம். அப்போ 5/6 ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 3 2 6 இப்போ என்ன வரும்? 5/8 - 10/2 பெருக்கிங்கன்னா 10 இது 2 பெருக்கிங்கன்னா 21. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுலாம் இது 2 பெருக்குங்க, இதை 2 எடுத்து பெருக்கிடுங்க. 4 8 8 16 இதை கிராஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா 25 100 21 5 105 மைனஸ் இதை பெருக்கிங்கன்னா 80. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 25/168. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ ஆனது வட்டத்தின் பரப்பை குறிக்கிறது. அப்போ ஏங்கிறது வட்டத்தின் பரப்பு ஃபார்மான πr². மேலும் ஆர் ஆனது வட்டத்தின் ஆரத்தை குறிக்கிறது. அப்போ ஆறுங்கிறது ஸ்மால் ஆர். சி ஆனது வட்டத்தின் சுற்றளவை குறித்தால் பின்வருவற்றில் எது சரி? சிங்கிறது வந்து என்ன கொடுத்தாங்க? வட்டத்தின் சுற்றளவு. இப்போ 2πr. இந்த 3 யூஸ் பண்ணி எந்த இது வரும்னு கேட்டிருக்காங்க. இது 2 பிறகு என்ன வரும்? 2πr² வந்துருமா? அப்போ ஆர்சி இங்கே அதே இது பை இல்லை, 2 இல்லை. அப்போ 2ஆல் பெருக்கணும். அப்போ 2a. இப்போ ஆர்சி = 2a. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 12 பந்துகளின் விலை ரூபாய் 240 எனில் 3 பந்துகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12 இது என்ன ஆகுது? 3 ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 4ஆல் ஒத்துருக்காங்க. இப்போ இதையும் 4ஆல் ஒத்திங்கன்னா 1 4 4 6 24. அப்போ ரூபாய் 60. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இதோட ஏறு வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 3/5 7/10 4/15 1/3 7 வரிசை. ஏறு வரிசைனா கீழே இருந்து மேலே போகணும். ஆனால் இங்கே எல்லாம் பின்னங்களில் இருக்குது. அப்போ பின்னங்களை பூரா ஒன்று போல் கொண்டு வரணும். இப்போ 5 10 15 3 கீழே உள்ள பின்னங்களில் உள்ள பகுதி பூரா எடுத்துருக்கோம். இப்போ இது 3ஆவது பாலில் போட்டிங்கன்னா என்ன வரும்? இது 5 போகாது, 10 போகாது. இது 3ஆவது பாலில் போட்டிங்கன்னா 5 3 15 1 3 3. திருப்பி 5ஆவது பாலில் போட்டிங்கன்னா ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 இது ஓரஞ்சு 5. இது இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கலாமா? இது எல்லாத்தையுமே பெருக்கணும். இது பேர் என்னது? மீச்சிமான்னு சொல்லுவாங்க. LCM 3 × 5 × 2 1 எத்தனை பெருக்கணும் அதே தான் வரப்போகுது. அதனால் 1 விட்டுருதோம். இப்போ 5 3 15 15 2 30. இப்போ கீழே பூரா 30 கொண்டு வரணும். கீழே 30 கொண்டு வரணும். எதால் பெருக்கணும்? 5 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 6ஆல் பெருக்கிங்கன்னா 3 × 5 இதாயிரம் 18/30. மேலே எங்கேயும் 6ஆல் பெருக்கிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 30 கொண்டு வரணும். 10 எதால் பெருக்கினா 30 ஆகும். 3ஆல் பெருக்கணும். அப்போ இது 30 இது 7 3 21. இதை பண்ணிங்கன்னா 30ஆல் பெருக்கணும்னா கீழே 2ஆல் பெருக்கணும். அதே 2ஆல் மேலே பெருக்குங்க. இப்போ 4/15 வந்து என்ன ஆகும்? 8/30. அடுத்து இது 30 வரணும்னா மேலே எங்கே 10ஆல் பெருக்குங்க. இது 30 அது 10 ஆகும். இப்போ இருக்கையிலே மேலே சிறுசாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள்? 8. அப்போ இதுக்கு 4/15. முதல்ல 4/15 தான் வரணும். ஆப்ஷன் ஏ. டேரெக்டாக இங்கே டிக் அடிச்சிடலாம். செக் பண்ணுறதா இருந்தால் 4/15
8க்கு அடுத்த நம்பர் இது 10. அப்போ இதுதான் இது ஃபஸ்ட்டு வந்துடும், இது செகண்ட் வந்துடும். 10க்கு அடுத்து சின்ன நம்பர் 18, இது தேர்டு வந்துடும். அதுக்கு அடுத்து 21, இது 4th. அப்போ என்னது 4×5 1×3 3×5 7×10. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 5ல் 1 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னதுன்னா, உருளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த புறப்பரப்புனா இந்த பக்கத்தில் உள்ள முதல்ல இது புறப்பரப்பு வரும். இது வந்து என்னது ஒரு சர்க்கிள். அப்போ 2πr, இதே உயரம் கூடுதல்னால ஹைட்டு வந்து h. இப்போ மொத்த புறப்பரப்பு என்னது 2πr h ப்ளஸ் இங்கே ஒரு சர்க்கிள். அப்போ அதோட சர்க்கிளோட பரப்பு ஃபார்முலானா πr². இங்கே ஒரு சர்க்கிள், அதோட பரப்பு என்ன πr². ஆனால் நமக்கு ஆரம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, உயரத்தில் 5ல் 1 பங்கு. அப்போ ஆரம் ஈக்குவல் என்னது h/5. அப்போ இந்த ஆரத்துக்கு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. இப்போ 2πrக்கு பதிலாக h/5 இன்ட்டு ஒரு h ப்ளஸ் இதில் அதேமாதிரி ஆருக்கு போட்டிங்கன்னா பை இன்ட்டு இது r²ங்கும் போது h²/25. இங்கேயும் அதே மாதிரி பை இன்ட்டு h²/25. இப்போ இங்கே 25, இங்கேயும் 25 வந்துட்டு இப்போ இங்கே 25 வரணும்னா மேலே இங்கேயே 5ஆல் பெருக்குங்க. இப்போ 10π h²/25. இங்கே அதே மாதிரி பை h²/25 ப்ளஸ் பை h²/25. கீழே எல்லாத்துலேயும் 25 இருக்குது. இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 11 12 பை h². இப்போ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்த இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பிக்கு மட்டும் எத்தனை நாள் ஆகுது, 24 நாள் ஆகுது. ஏ வந்து பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ ஏ எத்தனை நாளில் செஞ்சிருவார், 8 நாளில். ஏன்னா 24 நாள் செய்கிறத அவர் 8 நாளில் செஞ்சிருவார். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 8 நாள். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரு, 1×8. பி அதே ஒரு வேலையை ஒரு நாளில் எவ்வளோ செஞ்சிருப்பாரு, 1×24. இப்போ 2 பேரும் சேர்ந்துன்னா 1×8 ப்ளஸ் 1×24. இங்கே 24 வரணும். அப்போ மேலே இங்கே 3 நாள் பிரிக்கலாமா. இப்போ 3/24. இங்கே 1×24. இப்போ பேஸ் சேமாக இருக்குது எடுத்துங்க. மேலே 3 + 1. இப்போ 4×24 அடி கொடுத்தீங்கன்னா 1 4 6×24. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க, 1×6. அப்போ மொத்த வேலையை எப்படி முடிப்பாங்க, 6 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு இனிப்பு கடையில் 25 கிலோகிராம் இனிப்பின் விலை 8000 ரூபாய் எனில் 1 கிலோ இனிப்பின் விலை யாதுன்னு கேட்டிருக்காங்க. 25 கிலோகிராம் வந்து 8000 ரூபாய்னா 1 கிலோ கேட்குறாங்க. அப்போ 8000த்தை 25ஆல் வகுத்துடலாமா. 5×5 25, ஓரஞ்சு 5, மிச்சம் 3 வரும் 30, 6×5 30, 0 0. திருப்பி அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு 5, 3×5 15, மிச்சம் 1 வரும் 10. இப்போ 2×5 10, 320. இதுதான் ஆன்சர். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% வீதம் அதிகரிக்கிறது. 2018இல் ஆண்டு மக்கள் தொகை 5,31,441 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டில் மக்கள் தொகை காண்க. 2018 இவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா 2016 என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2016 உள்ளது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். வருஷம் எவ்வளோ கொடுது, 8% கொடுது. இப்போ 2017 ஒரு 8% கொடுத்துருக்கோம். 100னா 108 ஆயிருக்கும். 2018 அதே மாதிரி 100ங்கிறது 108 ஆயிருக்கும். வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, 5,31,441. நமக்கு 2016 உள்ளது வேணும். அப்போ இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் அங்கே கொண்டு போனீங்கன்னா x = 5,31,441 × 100 × 100/108 × 108. இது 25 நாள் 100, இது 27 நாள். அதே மாதிரி இது 25 நாள், இது 27 நாள். 39 27. இதை 9 பேரில் போட்டிங்கன்னா 59 45, மிச்சம் 8 வரும் 81, 99 81. இந்த 4ல் போகாது 0. இது இப்போ 44 போட்டிங்கன்னா 94 36, மிச்சம் 8 வரும் 81, 99 81. திருப்பி 3 பேரில் போட்டிங்கன்னா 1 3 3, மிச்சம் 2 வரும் 29, 9 27, மிச்சம் 2 வரும் 20 ஆகும். 6 18, மிச்சம் 2 வரும் 3 24, 3 9. இப்போ மீதி என்னதான் இருக்குது, 19,683 × 25 × 25/27. 9 பேரில் போட்டிங்கன்னா 3 27, 29 18, 16 ஆகும். 9 9, மிச்சம் 7 78,
9 8 72 மிச்சம் 6 63 வரும். 97 63. இப்போ திருப்பி மூணாவது பால் பார்த்தீங்கன்னா 1 3 3 7 3 21 2 3 6 மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா 9 3 27. இப்போ 729 25 25 இது எல்லாத்தையும் பெருங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோ தூரம் சிரமப்பட வேண்டாம். இதை கூட்டிங்கன்னா 7 2 9 9 9 18. ஒரு நம்பர் 9ன்னு வந்துருச்சுன்னா அதை பெருக்கினாலும் கண்டிப்பாக 9ஆம் டேபிளில் தான் வரும். இதை கூட்டுங்க. 3 தடவை 5 கூட்டிங்கன்னா 15 5 20 24 2 26. இதோட டோட்டல் என்ன 26. இதோட டோட்டல் போட்டிங்கன்னா 10. இதையும் கூட்டிங்கன்னா 10 10 10 20. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 8 28. இது 10 இரண்டு கூட்டிங்கன்னா 10 10 10 20 22 5 27. இது 10 10 4 14 16 5 21. 9ஆம் டேபிளில் வருது. இது 1 தான் வருது. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும்.